அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிதான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனி நலகமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச அரங்கத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மனவாத நன்றி பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடியே 19ஆம் தேதி 2ஆம் மாதம் 2025 காகங்கள் எல்லாம் முன்னுக்கு பறக்குது, புறாக்கள் எல்லாம் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்று அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை கூறியபடி வளமைக்கு மாற நிறைய பறவைகள் பறக்கின்றது. ஆகவே எல்லோருக்கும் இனிய வாழ்த்துக்களையும் கூறியபடியே வளமை போலிவு நம்ம நிகழ்ச்சிகள் இன்றும் இடம்பெறுகின்றது. சிந்தனை நேரம் பொறிச்சொல் 10 மணிக்கு குடும்பங்கோலியம், 11 மணிக்கு மரபு கவி கற்போம். அதற்கு முன்பு சமகால இலக்கிய நேரம் எல்லாம் இடம்பெற்று கொள்ளும். மாலை நேர நிகழ்ச்சிகள் வளமை போலவே 5:30 வாசிப்பெரும் பொறியரம்பு, 6 மணிக்கு மிலானியன் வேகமில்லை உடலே செல்வம். அதனை தொடர்ந்து 7 மணிக்கு தகவல் சாலை தொகுப்படுத்துகிற யோட்டும் அவர்களே காத்திருக்கின்றார்கள். தொகுப்போடு சிந்தனை நேரத்தை ஆரம்பிக்க வைக்க வருகின்றார் தமிழரக்கா. வணக்கம் வாங்கோ. வணக்கம் வாணி. சிந்தனை நேரத்தை ஆரம்பிப்போம். சிந்தனை நேரத்தை பாலன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிமையான காலை வணக்கம் அன்பான சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன். எப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? உற்சாகம் பாலன், நீங்கள்? நாங்களும் அதே உற்சாகத்தோடு நிலத்தோடு இருக்கோம் சகோதரி. நன்றி சகோதரி. அப்படியே முதற்கண் இந்த நாளை காண தந்த இயேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களோட பாமோத்தின் அதிபர் எங்களோட அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் மற்ற எல்லோரையும் இயேசப்பாதாமை நீங்கள் நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சகோதரி வளமை போல எதுக்கொண்டு அன்றிலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் சகோதரி 459 சொல்லிக்கொண்டு வளமை போல புதிய ஏற்பாட்டில் புனித லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 24 34 முடிய இயேசுனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். புதிய ஏற்பாட்டில் 83வது பக்கம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா ஊரிலிருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலியா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்டபொழுது கோபம் மூண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து இயேசுவை தலைகீழாக தள்ளி விடும்படிக்கு அவ்விடத்துக்கு கொண்டு போனார்கள். இயேசுவோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். பின்பு இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூம் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இயேசுனுடைய வசனம் அதிகாரமுள்ளதாயிருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசுனுடைய வசனம் அதிகாரமுள்ளதாயிருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னாரென்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்?
உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத் தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத் தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. தொடர்ச்சி நாளை தொடர்புன்னு சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். சீனாய் மலையினில் இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும், நீரிந்த வேளையில்லை. அல்லேலூயா, ஆத்மதாகம் தீர்க்க வாரும், நீரிந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே. உளையான சீட்டில் நின்று என்னை தூக்கி எடுத்தவரே, உளையான சீட்டில் நின்று என்னை தூக்கி எடுத்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும், நீரிந்த வேளையிலே. அல்லேலூயா, ஆத்மதாகம் தீர்க்க வாரும், நீரிந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே. அன்பான தகப்பனே, இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளத்தின் கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. எல்லோரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, மாம்சமான யாவர் மேலும் உங்கள் ஆவியை ஊட்ட வேண்டும் சொல்லியிருக்கிறீங்க ராஜா. அப்படியே உங்கள் ஆவியை ஊட்டி எல்லோரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. அதுக்காக நன்றி செலுத்துவோம் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். அப்படியே தகப்பனே, உங்களது பிள்ளைகள் தங்களது வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களது பரிசுத்தம் உள்ள கல்வாரி யுத்தத்தினால நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்கள் எல்லாருடைய பாவங்களையும் கழுவி ஆசீர்வதிச்சமைக்காக இயேசுராஜனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மற்றும் அனைத்து குடும்பங்களுடைய தேவைகளை சந்திங்க ராஜா, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நன்றி சொல்லும் தகப்பனே. மற்றும் தகப்பனே, அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அணுவினாடியும் உங்களது பாதுகாப்பின் கடமை அவர்கள் செல்லும் இடமெல்லாம் கூடவே இருந்து பாதுகாப்பா வளர்த்த வேணும் ஜெபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நன்றி சொல்லும் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். அப்படிங்கிற பாதுகாத்து வருகிறமைக்காக நன்றி செலுத்துவேன் தகப்பனே. மீண்டும் கோடி நன்றி ராஜா. சோத்திரம் சோத்திரம். அப்படியே தகப்பனே, பாமத்தின் அதிபர் குடும்பங்கள் கையிட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும்
ஆசீர்வதித்து வழிநடத்தோடு ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு விடப்படுறேன். நன்றி, வணக்கம். நன்றி பாலன், உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து டேவிட் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் என்கின்றது திருப்பாடல் 116. பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கல்விராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? வணக்கம், உற்சாகமாக இருக்கிறேன். நீங்கள்? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து தங்கை கலைவாணி அவர்கள் குடும்பத்தினரையும் நினைவில் கொண்டு காலை வணத்தை கூறிக்கொண்டு பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1792 ஆண்டின் புதுக்காலம் 6ஆம் வாரம் என்று புதன் தினமுமாகும். இன்று திருதவை புனித கொன்ராடு பியாசென்சா அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளை எம்மை பாதுகாக்கும் உறவனை நாம் புகழ்ந்து பாடுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு சொல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா, இறைவன் நம்மை அழைத்ததாக எத்தகைய எதிர்நோக்கு ஏற்பட்டுள்ளது என்று நாம் அறிந்து கொள்ளும்படி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தை நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, இறைவன் நம்மை அழைத்ததால் எத்தகைய எதிர்நோக்கு ஏற்பட்டுள்ளது என்று நாம் அறிந்து கொள்ளும்படி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தை நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மாற்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 22 26 வரை. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் பெத்சாயாவுக்கு வந்தனர். குருடன் ஒருவனை மக்கள் அவரிடம் கொண்டு வந்து அவனை தொடும்படி வேண்டினர். இயேசு குருடனுடைய கையை பிடித்து அவனை ஊருக்கு வெளியே அழைத்துச் சென்றார். அவன் விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து, ஏதாவது தெரிகின்றதா என்று கேட்டார். அவன் பார்வை பெறத் தொடங்கி, மக்களை பார்க்கிறேன், மரங்கள் போல் இருக்கின்றனர், ஆனால் நடக்கின்றனர் என்றான். பின்பும் அவர் தம் கைகளை அவன் கண்களில் மீண்டும் வைக்கவே அவன் பார்வை பெற்று குணமடைந்து அனைத்தையும் தெளிவாக காணலானான். இயேசு அவனை வீட்டுக்கு அனுப்பி ஊருக்குள் நுழையவும் வேண்டாம் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக
ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலே 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அன்பான உறவுகளை, இன்னும் 2 வாரங்களில், அதாவது மார்ச் மாதம் 5ஆம் தேதி நாம் மறுபடியும் தவக்காலத்தில் உட்செல்கின்றோம். அதாவது அன்றைய தினம் விபூதி புதனாகும். குருவானவர் நெற்றியிலே சாம்பலினாலே சிலுவை வரைந்து, நீ மண்ணா இருக்கிறாய், மறுபடியும் நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லி இறை வார்த்தையிலே நிலைக்கும்படியாக நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்பதை நினைவூட்டி, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம் என்பதையும் நினைவில் கொண்டு வாழுங்கள் என்று சொல்லி அன்றைய நாளிலே குருவானவர் மக்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய முதல் வாசகத்திலே திருச்சபை நமக்கு தரக்கூடியது நோவாவின் காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வை. அதாவது பாவம் மிகுந்து விட்டது என்று கண்டு கடவுள் இந்த உலகத்தை அழிக்க சித்தம் கொண்டார். நோவாவிடம் கூறினார், நீ சென்று இந்த உலகிலே வாழக்கூடிய உயிரினங்களிலே ஒவ்வொரு சோடியாக ஆண்பண் என்று சொல்லக்கூடிய பட்சிகளிலும் சரி, எல்லாவற்றிலும், மிருகங்கள் எல்லாவற்றிலும் ஒரு சோடியை தேர்ந்தெடுத்து ஒரு கப்பலை செய்து அந்த கப்பலிலே நீ அடைக்கலம் புகுந்துகொள், நான் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி வெள்ளப்பெருக்கை, இதென்று 40 நாட்களாக பெய்த அடைமழையின் காரணமாக அந்த வெள்ளப்பெருக்கு அந்த ஊர் முழுக்க, அதாவது எல்லாவற்றையும் அழித்தே விட்டது. ஆகவே இன்றைய நாளிலே திருச்சபை நமக்கு தரக்கூடியது ஆயத்தமாகுங்கள். ஆகவே கடைசி வரைக்கும் காத்திராதீர்கள், வெள்ளப்பெருக்கு வர முன்பு நீங்கள் உங்களை அணைகளை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைய நாளிலே திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நோவாவின் காலத்தில் மக்கள் பாவ வாழ்க்கையில் கெட்டழிந்து கொண்டிருந்தனர். கொலை, கொள்ளை, மது போதை, காம இச்சைகளால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தனர். எனவே கடவுள் பாவ உலகை மழை பெருவெள்ளத்தால் அழிக்க நினைத்தார். ஆனால் நோவா கடவுளின் பார்வையில் நீதிமானாகவும் குற்றமற்றவராகவும் காணப்பட்டார். எனவே நோவாவும் அவரது குடும்பத்தினரும் வெள்ளப்பெருக்கில் இருந்து காப்பாற்றப்பட்டனர். அதற்கு நன்றியாக நோவா தகன பலி செலுத்தினார். கடவுள் நம்மை பல கொடிய நோயிலிருந்தும் மழை வெள்ளத்திலிருந்தும் பேரிடர்கள் இருந்தும் காப்பாற்றி வருகிறார். நோவா நன்றியாக தகன பலி செலுத்தினார். நாம் தினமும் நமது ஜெபத்தை, நன்றி ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டாமா என்று சொல்லி இன்றைய நற்செய்தி நம்மை கேட்கின்றது. பார்வை பெற இயேசுவிடம் ஒருவர் வந்தார். முழு பார்வையற்ற மனிதனுக்கு இயேசு உடனே சுகம் தராமல் 2 முறை அவர் கண்களில் கைகளை வைத்து பார்வை கொடுக்க காரணம் என்ன? பொருளாதார வளர்ச்சி, வல்லரசு என்ற பெயரில் அணு உலை, நியூட்ரினோ, மித்தேன், ஹைட்ரோ கார்பன், சாகர் மாலா போன்ற நாசகார திட்டங்களை செயல்படுத்த துணிந்து விட்டது இந்த உலகம். இதற்காக என் குடும்பத்தை தவிர எவன் கேடு கட்டால் என்ன எனக்கென்று நாம் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள். மனித மாண்பு அறியாதவன் மனிதனே அல்ல. அடுத்தவனை அழித்து ஆதாயம் தேடுபவனோ அவன் வழி மரபினரோ என்றுமே உயர்ந்ததில்லை. அவர்கள் அடுத்தவரிடம் யாசகம் செய்வார்களாக இருப்பார்களா? ஆகவே பார்வை விடாமல் இருப்பதும் அரை பார்வை பெற்று தவறான பாதையில் நடப்பது இரண்டுமே பாவம். அதற்காக இயேசு ஊருக்குள் நுழைய வேண்டாம் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியிலே இறுதியாக கூறினார். ஊருக்குள் நுழைய வேண்டாம் என்று சொல்ல அர்த்தம் தான் என்ன? மீண்டுமாக பாவம் செய்யாதே, பாவத்தில் வாழாதே என்பதுதான். ஆகவே இந்த வரும் 2 வாரங்களிலே வரப்போகின்ற இந்த தவக்காலத்திலே நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம். இறைவனிடம் மீண்டுமாக பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடம் சரணடைவோம். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசு வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெறும் வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி கலைவாணி, மன்னிக்கவும், திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, மீண்டுமாக அடுத்த தலைமுறை நோக்கி தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிப்பு மாதத்தில் நன்றி. வணக்கம். தவமலர் கல்விராஜன். நன்றி. நன்றி, வணக்கம் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து தியானதிசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் சோபாலினி தோமலர் கல்விராஜன் அவர்களுக்கும், கலைவாணி மோகன் அவர்களுக்கும், அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும், அனைத்து பாமு அவர்களுக்கும் எனது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாமே அதனை நினைவில் கொண்டு ஏமன்றி ஜாங்கடேசர். இன்று 6ஆம் வாரத்தின்
பொதுக்காலத்தின் 6ஆம் வாரத்தின் 3ஆம் நாள் புதன்கிழமை 859வது ஆக்கமாகும். நம்பிக்கைதான் வழி, நம்பிக்கை வழி வாழ்வுதான். மனிதர்கள் பலவிதம், அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு விதம். ஆனால் ஒவ்வொருவரும் கடவுளின் பார்வையில் நல்லவர்களாக, நீர்மையானவர்களாக வாழ முயற்சிக்கும் போது நம்முடைய உணர்தலுக்கும் புரிதலுக்கும் கடவுள் தம்மை வெளிப்படுத்துகின்றார். நோவா கடவுளின் பார்வையில் நீர்மையாளராக திகழ்ந்தார். ஆகவே அவரை கடவுள் காப்பாற்றினார். அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதி பல பேரின் அழிவின் மத்தியில் கூட அவருக்கு வாழ்வு கொடுத்தார். பெத்தாயிஷா கண்டறியாத அந்த பெரியோர் கூட இயேசுவால் எல்லாம் முடியும் என்று முழு நம்பிக்கை வைத்தார். கடவுள் அதை அவருக்கு நீதியாக கருதினார். பார்வை கிடைத்தது. ஆனால் இந்த ஒவ்வொரு நிகழ்விலும் உணர்தலும் புரிதலும் திடீரென நிகழ்ந்து விடவில்லை. புறா 2 முறை சென்று வந்த பிறகு இறுதியாக நீரை வற்றச் செய்திருந்தார். கடவுள் கண் பார்வை கூட 2ஆம் முறையாக ஆழ்ந்த விசுவாசத்தின் அடிப்படையைத்தான் நிகழ்ந்தது. நாம் பல்வேறு நேரங்களில் கடவுள் அனுபவம் பெற வேண்டும் என்று நினைத்து ஏதோ கடையில் விற்கின்ற பொருளை பெற முயற்சிப்பது போல முயற்சிக்கின்றோம். ஒரு தேவையை நினைத்து ஆண்டவரே எனக்கு தாரும் என்று கேட்கின்றோம். ஆனால் என்னத்திற்காக நாங்கள் கேட்கிறோம்? அவருக்கு என்ன தேவை என்று அவருக்கு முன்பதே தெரியும். ஆனால் இறைவனிடம் அப்படி நாங்கள் கேட்பது சரியான தவறு. உண்மையில் நம்முடைய மனநிலைகள், செயற்பாடுகள், எண்ணங்கள் ஆகியவற்றை படிப்படியாக நாம் மாற்ற முன்வரும்போது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என்பது உண்மையான செயலாகும். வருக வருகவே வசந்த மலர்களே, மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். எழுக எழுகவே இறைவன் காணவே, இனிமை ததும்ப இன்னிசையில் இசைந்து வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்த வாழ்வை மறந்து வாழுவோம். சுகம் நிறைந்து மலர்ந்த வாழ்வில் மகிழ்ந்து வாழுவோம். ஆனந்தம் காணவே அவரிலே கூடுவோம். இருகரங்கள் விரித்தவராய் அழைக்கும் இறைவன் குரலை தேடி வருக வருகவே வசந்த மலர்களே, மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். நன்றி, வணக்கம். தாமிர கல்விராஜன் அவர்கள். நன்றி ஜான்ரசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தயார். மாணவர்களுக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். தம் தூயராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கு நிறைவாக்கினார். தூய ஆவியாரும் அந்நாட்களுக்கு பிறகு அவர்களோடு நாம் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இது. சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் வைப்பேன் என்று நமக்கு சான்று பகர்கின்றார். அவர்களது தீச்செயலை அவர்களுடைய பாவங்களையும் இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்று கூறுகின்றார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்தபின் பாவத்துக்கு கழுவாயா செலுத்தும் பலி இடமே இல்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வந்தோம் உம்மைந்த கூடி மாசில்ல தாயே, சந்தோஷமாக பாடி பணியவே, வானங்கள் கீதம் பாட நல்மாந்தடிட, ஊனம் செய்பாம்போடு நீருட்பவித்தாயே, வந்தோம் உம்மைந்த கூடி ஓமாசில்லா தாயே,
சந்தோஷமாக பாடி உன் தாப்பணியவே. நன்றி, வணக்கம். நன்றி ராஜினி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி கல்விராஜன் தகவலை கல்விராஜன் அவர்களே. நலமாக உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஆமாம், உற்சாகமா இருக்கிறேன். நீங்கள் நேவிஸ்? நாங்களும் உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு பாமு உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்ற உலகில் உறவினை பிரார்த்தித்து அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடரென்று 1605 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, மனிதர்கள் சில சமயங்களில் இறை ஆற்றலை உடனே காண முடியும். சில வேளைகளில் இறையருள் சற்று தாமதமாகலாம். நாம் பொறுமையோடு தாழ்ச்சியோடு காத்திருந்து அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தி இதில் புதைந்துள்ளதை நாம் காண்கின்றோம். மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் சிலர் விரைவில் குணமடைந்து விடுவார்கள். சிலருக்கு சிறிது நாட்கள் பிடிக்கலாம். அங்கே நம்முடைய நம்பிக்கையின் ஆழம் அகலத்துக்கு ஏற்ப நமது அருள்நிலைக்கு ஏற்றவாறு உடனேயோ சற்று தாமதமாகவோ நடைபெறலாம். இரண்டிலும் இறை ஆற்றலே செயல்படுகின்றது. வழக்கமாக ஒரு வார்த்தையில் ஒரு தொழுதலில் குணப்படுத்தும் இயேசு இன்று 2 கட்டமாக பார்வையற்ற மனிதரை குணப்படுத்துவதை காண்கின்றோம். பார்வையற்ற மனிதனின் அருள்நிலைக்கு ஏற்ப 2 கட்டமாக அரும் செயல்கள் நடைபெறுகின்றது. இறை நம்பிக்கை என்பது உடனடியாக ஒரே நாளில் உச்சமடைவதல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மையே ஒருமுகப்படுத்தி தயாரிப்பது. அவரை பின்பற்றும் போது பல புனிதர்களைப் போல நாமும் ஆன்மாவின் இருளினை சந்திக்கலாம், மீண்டும் மீண்டும் தவறலாம். ஆனால் இயேசுவை நம்பிக்கையோடு பற்றி பிடிக்கும் போது நம்முன் அவர் ஒளியாக ஒளிர்ந்து நம் பலவீனங்களை பலமாக மாற்றுவார். நம் தடைகள் ஒவ்வொன்றுக்கும் விடைகள் கிடைக்கும். நம் குறைகளை நிறைவாக்குவார். ஏதாவது தெரிகிறதா என்ற இயேசுவின் கேள்விக்கு நான் மனிதர்களை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகின்றார்கள் ஆனால் நடக்கின்றார்கள் என்ற இயேசுவை பற்றி புரிந்து கொள்ளாத ஒரு மரத்த நிலையை இருப்பது சுட்டி காட்டுகின்றது. நமது வாழ்விலும் இயேசுவை அருள் வாழ்வை பற்றிய அருளும் ஞானமும் படிப்படியாகத்தான் கிடைக்கும். தெளிவான பார்வை பெற நம் அகக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்போதுதான் நம்மால் இயேசுவையும் மனிதரையும் உலகையும் முழுமையாக புரிந்து கொள்ளும் அருள் நமக்கும் கிடைக்கும் என்று வேண்டிக் கொண்டு, வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. நலமெல்லாம் எனக்கென்று தேடும் குணம் இனி நாள்தோறும் இறக்கின்ற வரம் கேட்கின்றேன். நலமெல்லாம் எனக்கென்று தேடும் குணம் இனி நாள்தோறும் இறக்கின்ற வரம் கேட்கின்றேன். பதியாக பிறர்க்கென்னை அளித்திட்ட பின், பதியாக பிறர்க்கென்னை அளித்திட்ட பின், என் பரிசாக உனை கேட்கும் வரம் கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே பாவத்தில் வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவளோடு எதிர்பார்த்தபடி எல்லோரும் நலமாக வளமாக வாழ்வோம் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடவின் அன்பாக விடைபெறுகிறேன் தகவலர் அவர்களே. நன்றி, வணக்கம். நன்றி நேவிஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு மிகுந்த வாழ்த்துக்கள். அனைத்து சிந்தனையாளர்களுக்கும் நன்றி கூறி வாணி உள்ளே நம்மா மிக சிறப்பு, மிக்க மிக்க நன்றி. நன்றி வாணி. நன்றி, மிக்க நன்றி அக்கா. இருக்கிறீங்களா நிக்கிறீங்களா நீங்க?
நிக்கிறேன். ஏன் நெடுகாலம் நிக்கிறதானே கொள்றது. ஏன் நிற்கணும் நீங்கள்? இல்லை இல்லை, இப்போ சிந்தனை நேரத்தில் இருக்கிற நீங்களா மேசல அல்லது நிற்கிற நீங்களான்னு கேட்குறேன். நிக்கிறேன். ஏன் என்ன ஆரணம்? தெரியாதுவானே பழகி போயிட்டு நின்று கிச்சனுக்கு தான் நிக்கிறேன். அப்ப நின்று செய்யும். இது உங்களை வேலை செய்து கொண்டு நிற்கிறீங்களா? ஆ நாளைக்கு இருந்து பாருங்க மேசல கொஞ்சம். அல்லது நாளைக்கு நிற்கிறதுக்கு பதிலாக நடங்கோ. ஓ, அதுவும் உண்மைதான். நல்லது. சிந்தனை சொல்ல மட்டும் நடக்கலாம். சரி, மிக சிறப்பாக்கா. மிக்க மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வாணி. நன்றி வணக்கம். பொது சிந்தனை இருப்பின் உறவுகள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். மும்மதம் என்றும் ஒரு மதம் மட்டும்தான் போக்கி கொண்டு இருக்கின்றது. செவ்வாய் மட்டும் 2 சேரும் ஏனைய நாட்களில் இதையும் காணும். சரி, நன்றி. இப்பொழுது காலை பொழுது, இந்த அமைதியான காலை பொழுதுன்னு சொல்கிறீங்க தானே நேவிஸ் பிலிப் சரளே? எங்கே அவரை காணும்? அவர் வீட்டில் விட்டார். அங்கே காகம் கரைகிறது, குயில் கூவுகிறது. ஆமாம், சொல்லுகின்றேன். அமைதியான காலை பொழுது. இந்த அமைதியான காலை நீங்கள் ஆரம்பிக்கிறப்படி நல்ல ஒரு சொல். ஆனால் அமைதியைத்தான் விடியுதான்னு யோசிச்சா இல்லை என்ன? இல்ல, அமைதியாத்தான் விடுகிறது. அமைதியாத்தான் அது விடியுது. நாங்க தான் அமர்க்களம் ஆகுது. பிறகு அமர்க்களம் ஆகுதுல, நாங்க அமர்க்களம் ஆக்குறோம். அமைதியாத்தான் விடியுது. காலையில நான் பார்த்தேன். நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. இல்லை, காலையில பார்த்தேன். எங்கட குசினி பக்கம் நின்றா பல்கனால சூரியன் உதயம் 7 மணிக்கு பிறகுதான் உதிச்சுது சூரியன். அந்த சூரியன் உதிக்கும் போது தங்க தகடு பளபளண்டு தங்க தகடு வந்த மாதிரி அந்த நிறத்துல அந்த தகடு அந்த சூரியன் அடிவானத்துல இருந்து எழுதுது. சட்டியான பொன்னிறத்துல தங்க மாதிரி பொன்னிறத்துல நினைக்குது. பிறகு பார்த்தா கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டே இருந்தேன். அப்ப இந்த மாதிரின்னு பார்த்தா அது அந்த செம்மஞ்சள் நிறத்துல வருகுது. அந்த தங்கம் செம்மஞ்சள் நிறத்துல வருகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்த்தா மஞ்சள் நிறத்துல வருது. அப்ப அதுக்கு யாரு சொல்லி கொடுக்குறாங்க? மஞ்சள் நிறத்துல பிறகு பார்த்தா அது சரியான வெள்ளி நிறத்துல கதிரவன் ஒளி வீசுற மாதிரி வருது. தன்னுடைய வேலையை அதுதான் செய்யுது. அது அந்த அதிகாலையில விடியுது. தன்னுடைய வேலையை அது தன்னுடைய இயல்பு கேட்ட மாறுமாறு செய்யுது. நாங்க என்ன செய்யறோம்? எழும்பின உடனே எழும்புறோம். அதிகாலையில நாங்க நிச்சயில எழும்பும்போது எங்களுக்கு என்ன வருது? நாங்க விழிச்சிட்டோம், எழும்பிட்டோம் ஒரு சிந்தனை தான் வருது. பிறகு பார்த்தா மனசுக்குள்ள அன்றைய நாளுக்கு நேற்று இப்படி நடந்தது, இன்றைக்கு இப்படி நடக்க போகுது, இப்படி இது வருமா? அமைதியான காலை பொழுது என்று சொல்லுவீங்க. அமைதியான காலை பொழுது எங்களுக்கு அமைதியா இருக்கும். ஆனா அப்புறம் அதை நாங்க அமைதி இல்லாம ஆக்குறது எங்கள் பக்கத்துல தான் இருக்கு. எங்களதான் இருக்குது. நாங்கதான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லாத்துக்கும் நாங்க தான் காரணம். எங்களுக்கு நாங்க அமைதியா தான் நித்திரையில எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. நாங்க நல்ல அமைதியா தான் நித்திரை கொள்றோம். என்ன நடக்குதுன்னு தெரியாது. நல்ல ஆழ்ந்த உறக்கம், அமைதியான உறக்கம்னு சொல்லுங்களேன். விடிஞ்சு எழும்புறோம். பிறகு பார்த்தா மனசுக்குள்ள பல பாரங்கள், நேற்றைய நிகழ்வுகள், இன்றைக்கு நடக்க போற நிகழ்வுகள், நாளைக்கு என்ன நடக்குமோன்ற நிகழ்வுகள் எல்லாம் மனசுக்குள்ள கூட நாங்க அமைதியிட்டு போகிறோம். காணாம போகுதோம். அப்ப அந்த அமைதியா விடுகிற அந்த அமைதியா விடிஞ்ச அந்த நாளுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி போட்டு பிறகு வருவதெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வாரு. விட வேண்டியதான், இருக்க வேண்டியதான். ஆமா, அவர் பாப்பாரு தான். நாங்க குழப்படி செய்யாம இருந்தா நாங்களாம் எல்லாத்தையும் போட்டு மனசுக்குள்ள குழப்பிக்கொண்டு நாங்க தான் எல்லாத்தையும் தேடி கொள்றது. வாடி எங்களாலதான் எல்லா தேட்டமும் வருகுது எங்களுக்கு. உண்மைதான். நன்றும் தீரும் இல்லை எங்கள் பக்கத்தில் தானே செல்வி அக்கா பாருங்க. நன்றும் தீரும் பண்ணக்குள்ள அவர் வந்துட்டார். அவர் என்னது தீர்ந்ததை தரப்போறாரோ? வணக்கம் வாங்க. வணக்கம் 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 வாங்க. வணக்கம் வணக்கம் அக்கா. என்னத்தை தர்றதுக்கு என்ன இப்ப நீங்கள் வாங்குறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? நல்லதை தாங்கன்னு சொல்லுவோம்ட்டு விளங்க இல்ல. நல்லதா தீது வேண்டாம், நல்லது. நன்றும் தீதும் புறத்தர வாரான்னு சொல்லியிருந்தானே. நன்றும் தீதும் புறத்தர வார. அது உண்மையா பொய்யா? நன்றும் தீதும் புறத்தர வாரா வராது. ஓ, நான் நன்றா இருந்தாலும் தீதா இருந்தாலும் பிறர்கிட்ட வாங்க விட்டாச்சு. பிறர்கிட்ட வாங்க விட்டாச்சு. சரியா? இப்ப நன்றும் தீதும் எங்க சரி. இப்ப தீதுன்றது நாங்க வாங்குறோம்ன்றது அப்படி நீங்க சொல்லுவீங்க. இப்ப நான் எந்த பாடல இருக்கிறேன்னு வச்சுவா அம்மாடாச்சின்னு கும்பிட்டு போட்டோம். எங்கேயாவது இருந்து ஒரு சட்டடை வந்து சேருது. சரியா? ஏதோ ஒன்றை சொல்லுது.
அப்போ அது நான் கேட்டு வாங்கலையே, அதான் தானே தருகுது எனக்கு. அதான் இந்த காதால நன்றதை கேட்டு இந்த காதால தீத விட்டா சரி. இல்லை இல்லை, இப்போ தீதும் இப்போ எங்களாலேயும் ஏற்படுறது இல்லையாண்டு இல்லை. இப்போ நாங்கள் எங்களோட பாட்டில் இருக்கையே எங்களை தேடி வந்து சில செய்திகள் சொல்லிக்கல, அது நானாக கேட்குறேன் இல்லை தானே, அது வாரத்தை என்ன செய்யலாம். ஏன் இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, சும்மா நான் வந்தேன்னா உங்களை கரைக்கண்டு அப்ப அப்ப சும்மா வந்த என்ன நோண்டுவீங்க. அப்ப எங்களெல்லாம் சட்டடி ஆக்கிட்டீங்க. அப்ப அது நான் எப்படி வாணி சுகமா இருக்கிறீங்களோன்னு கேட்போம்னு வந்தேன். நீங்கள் எல்லாம் தான் இருக்கிறீங்க பார்க்க. வந்த உங்களை பிடிச்சி வச்சு இதுதான் அதுதானே சும்மா வந்த என்ன புடிச்சு வச்சு சும்மா கிடந்து சங்க ஊதிக்கிறத நான் என்னத சொல்றது. இல்லை இல்லை, தீது இப்போ நீங்கள் இதில் இருப்பாங்க, இப்போ பேசாமல் இருக்கிறாங்க சொல்லுங்க. இப்போ தீதுன்றது மற்றாக்கள் இதைத்தான் சொல்றது, மற்றாக்கள் தந்து வாரது இல்லையோன்னு கேட்குறேன். இப்போ நன்றி இதுவும் புறர் தர வாரா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பிறகு தரேன் மற்றவர்கள் கொடுக்குறதானே நல்லதையும் கெட்டதையும். இல்லை இல்ல அவங்க தாரையில் எல்லாம் நானாக எடுக்கிறேன், ஏற்றுக்கொள்றேன். வாராங்கன்னா வராது, நன்மையும் தீமையுங்கிறது பிறரால வராது. நாங்க தான் நன்மையை தேடுறதோ தீமையை தேடுறதோ நாங்க தான் தேடிக்கொள்றோம். அதுதான் வர அர்த்தம். நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. அது நான் நினைக்கிறேன் மாணி, எங்களுக்கு முதல்ல இந்த நிமிஷம் இதுதான் நடக்கும் என்று எழுதியிருக்கிறதால அது பிறர் தரையில எங்களுக்கு எழுதினால்தான் நடக்குது. அதான் சொல்லுவாரு, இதுல எப்படியோ அது அப்படியே தலை பிறக்கும் பொழுது எழுதி இருக்கு நமக்கு, அதுதான் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கோம். ஆனா பிறகு வஜிதா வந்துடுவா, மேல நின்று ரங்கின மாதிரி நாங்கள் பிறகு கீழே நின்று போகணும்னு சொல்ல வேண்டி வந்துடும். அப்படி அவரையும் கூப்பிடுறீங்க, ஆறுதலா இருக்கட்டும். அப்ப இதுதான் இப்ப அவர் சொல்லுவார், நான் கடவுளே அல்லாவே என்று இருந்த என்ன இந்த செல்வியக்கா கூப்பிட்டு அப்ப அவருக்கு இப்ப இதுல விளக்குதானே புறர் தர வாரா. இப்ப புறர் தான் செல்வியக்கா அவரை இப்ப கூப்பிடுறாரு. ஆனா அவர் வரமாட்டார், வேலையை போயிட்டாரு. செல்வியக்கா ஆவணம் கொண்டு நிற்கிறீங்க கூட இது நின்றுட்டுது. அப்போ அப்படி சில விஷயங்கள் முக்கால்வாசி விஷயம் இருக்குத்தான். எங்கட பாட்டில் நாங்கள் இருந்தாலும் ஏதாவது ஒன்று வந்து பேத்திக்கொண்டு இல்லாட்டி கடுப்பேற்றிக்கொண்டு ஏதோ ஒன்று பண்ணி கொண்டு இருக்குத்தான். மனித இயல்பு அப்படித்தானே, என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அல்லது ம் 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 ரெண்டு போட்டு இருக்க வேண்டியதுதான். அந்த நீங்கள் 2 நிமிஷம் கதைக்கிறதுன்னு அப்படி சொல்ல முடியாதுதான். இனி அதெல்லாம் நிப்பாட்டணும், எடுத்துல பேசணும். அதுவும் ஒரு பேஷன் தான். நன்றும் தீதும் பிறர் தர வாரா, நாங்களா தான் எடுத்துக்கொள்றோம் எல்லாத்தையும். அது வந்து இந்த மூது என்னத்துல இருக்கிறது, ஏதோ மூதுடையதோ அவ்வியாட்ட இதுகள்ல வாரதோ இல்ல கணியன் பூங்குன்றன தீதும் பிறர் தர வாரா. கணியன் பூங்குன்றன அதிகமா அதிபர் கூறியதால் தான் எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அவர்கிட்டயே கேட்போம், அதுக்கான அர்த்தத்தை சொல்லுங்க. இல்ல இப்ப அப்படி சொல்றோம். இப்ப இந்த வைரஸ் சொல்றோம் தானே, இப்ப எல்லாருக்கும் வைரஸ் தொற்று நோய் இருக்கு. அப்ப அது புறர் தானே தெரியணும், நாங்களா ஏற்றுக்கொள்றோம், நாங்களா எடுக்கிறோம். அதுதான் அடுத்தவே நான் குடுக்கினோம். அவங்க தெரியணும் அப்படி பார்க்க போனா. அதெல்லாம் அதைத்தான் முதல் நான் அப்போதை விளங்கப்படுத்தினேன். உதாரணத்துக்கு சும்மா இது இந்த என்ன வாணி நோன்றீங்க. அப்ப அது யாரோ ஒருவர் மூலமா தான் அது பெற்றுக்கொள்றோம். தொற்று கொரோனா கோவிட்னு வந்தது. அதுதான் அந்த வைரஸும் வந்து வேறையோ எங்கே இருந்து உருவாகி வந்ததுதான், அவங்கள்ட்ட வந்தது இல்லத்தான். அதுவும் எங்க இருந்து வந்து இல்லாட்டி யாராவது விட்டுருப்பாங்க அப்படி. அப்ப அந்த அந்த கணியன் பூங்குன்றன் இப்ப இல்லத்தானே இருந்திருந்தா வேறு இந்த மாத்திய போட்டிருப்பேன். அவர் அதான் அந்த காலத்துல இப்ப கீதாபசார மாதிரி எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கும். இது ஒருத்தன் மொத்தம் இவர் வாங்கி கொண்டு வந்திருப்பார். இதை பார்த்தா இப்படி இருக்கும், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுட்டு. இப்போ சுவரை பார்த்தா சுவரை ஏடிக்க வந்த வேண்டியது. நான் ஆடி வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், நீ இது நடந்தது என்று நன்றாகவே இருந்ததுன்னு சொல்றாருட்டு.
எது நடக்க இருக்கின்ற அதுவும் நன்றாகவே நடக்கும். அப்படித்தானே? அப்படி சொல்லி ஆமாம் அப்படித்தான். பகவத்கீதையில ஓ இது அதிகமா எல்லாரும் வீட்டுல தொங்க வச்சிருக்கு நம்ம. எங்களை விட்டு நானும் கொண்டு வந்து தொங்க விட்டுருவோம். அநேகமாக இருக்குது குதிரை வெள்ளந்திரி எனக்கு கீதாபிசாரம் உண்டு. இல்லை எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். அது அப்படி சொல்லலாம். இல்ல பாணி, அது தொங்க விட்டும் பிரியோசனம் இல்லதா. இப்போ இருக்கும். இப்போ நாங்கள் நல்லதே நினைப்போம்னு சொல்லுங்களேன். எது நடக்க இருக்கின்றோ அது நன்றாகவே நடக்க மாட்டான். அப்படி சொல்ல முடியாது. ரெண்டு நடக்கலாம். நல்லது நடக்கும். இப்ப இருக்கிறோம், அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. இப்போ இந்த திடீர் ரெண்டு நிலநடுக்கம், சூறாவளி, சுனாமி எல்லாம் திடீர் வந்து போறது. அதுதான் அப்பெல்லாம் சொல்ல முடியாதானே. நேற்று அந்த கனடாவில் ஒரு பிளைட் வந்து ரங்கேக்ல பார்த்தீங்களா அந்த படம்? அங்க சினோகத கூட தானே இப்ப இந்த கூட எல்லாம் அப்படியே கவுண்டு பிளைட் இதாண்டிச்சுது. இன்றைக்கு கொண்டு கலிபோர்னியாவில ரங்கேக்ல அப்படியே நெருப்போட வந்து இதாண்டிச்சுது. நேற்று ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு பிளைட் ஒன்று போட்டு இருந்தார்கள். அப்படி ஸ்னோ கொட்டுதான் அங்க குப்பரை விழுந்தோ கிடந்தது அந்த விமானம். ஒரு தரம் உயிர் போகையில நான் படுகாய் காயங்க பாவம். 16 பேர் படுகாய். இல்லை அவர்களுக்கு இப்போ வெதரை பார்த்தானே வலிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் இங்கே வரக்குள்ள தெரியாதானே. ரங்கிக்குள்ள வாணி அதை சினோ தண்டு விட்டுடுது. அந்த ரோட்டை வளக்கி விட்டுட்டு அது எப்படி கவுண்டு வச்சு. அந்த பூஞ்சிட்டு சொல்றத வந்து கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அது என்னண்டு பூஞ்சிட்டு? சின்ன குருவி. நான் கேள்விப்பட்டேன். ஓ அது சின்ன இருக்கு, சிட்டுக்குருவி மாதிரி ஒரு ஈறுகள் சுட்டு மாதிரி பூஞ்சிட்டு ஒன்று இருக்கு. இருக்குது. ஓகே, கீழே மஞ்சளா இருக்கும் அந்த சரியான சின்ன ஈறுகள் சுட்டு ஒன்று இருக்குது, பூஞ்சிட்டு இருக்குது. பாட்டு இருக்கு, பூஞ்சிட்டு பாட்டோடு இருக்குதானே பூஞ்சிட்டு. இல்ல நேற்று வாணி அந்த பூவண்ணாவுக்கு எடுத்த நான் பூனமத்தி ஞாபகம் வந்த பூஞ்சிட்டோண்டு ஞாபகம் தெரியுது. பூஞ்சிட்டு நாங்கள் முந்தைய பள்ளிக்கூடத்துல விளையாட்டு நாங்களும் விளையாடுறதுக்கா கொப்பியில ஒத்தையில எழுதி போட்டு இந்த மறைச்சு மற்றவருக்கு காட்டாமல் எழுதுறது. ஒரே மாதிரி 2 பேரும் எழுதுனா அந்த புள்ளி அரைவாசிதான். 10 5 பேரும் என்னத்துல அந்த இந்த விளையாட்டு மாணி செய்தம்மாணி அத வந்து இப்படி ஒரு பேப்பர்ல கோடு போட்டுட்டு ஆண் பெண் அப்படி என்று எல்லாத்தையும் எழுதி போட்டு கடகடண்டு நாங்கள் இப்ப நீங்கள் இப்ப முதலாவது ஆள் நீங்கள் ஆனா சொன்னா நான் கடகடண்டு அவ்வளத்தையும் எழுதி போட்டு ஸ்டாப் பண்ணிட்டோன்னா நீங்கள் நிப்பாட்டி போடணும். அப்ப நிப்பாட்டி காட்டக்கூடாது வாணி, மற்றவனே காட்ட மாட்டோம். நாங்கள் தனித்தனி எழுதி போட்டு நீங்க ஒரு ஆள் வேற எழுதி முடிக்கணுமா அவர் ஸ்டாப் பண்ணா எல்லாரும் வைக்க வேண்டியதா. அப்ப இப்ப நீங்கள் எழுதாத சொல்ல நான் எழுதிட்டேன்னா எனக்கு 10 புள்ளி 10 போடுறது. ஒரே மாதிரி இப்ப நானும் புலி எழுதி நீங்களும் புலி எழுதி போட்டீங்கள் பூனா வரிசை என்றா 2 பேருக்கும் 5. அப்படிதான் அது நீங்க எழுதி செய்யறதா? எழுதுறது. இப்ப ஒருத்தர் காந்தன் இப்ப காவனாண்டா இப்ப நான் காந்தன் எழுதுனா இப்ப நீங்க காந்தன் எழுதக்கூடாது. இல்ல இல்ல நான் எழுதலாம். என்ன உங்களுக்கு தெரியாதானே நான் என்ன எழுதுறேன்? அப்ப என்ன தெரியுது போட்டி என்ன கொண்டுமே 5 புள்ளி அப்படி 2 பேரும் ஒரே மாதிரி எழுதிட்டோம்னா 5. இப்ப நான் காந்தன் எழுதாமல் வேற காந்தி என்று எழுதி விட்டேன்னு வைங்கோ. இல்ல இப்ப இதுல என்ன இருக்குன்னு கேக்குறப்ப அந்த நிமிஷத்துக்குள்ள எழுதுவோம். இப்ப நாங்க தானே செய்யறோம். இப்ப அதத்தான் நாங்கள் வாயால இப்ப ஒரு நிமிஷம் கதைக்க அப்படி என்று நாங்கள் மாத்தி அங்க அதுல வந்து யோசிக்கிற அளவுக்கு பெருசா டைம் இருக்காது. என்னடா யார் முதல் எழுதணுமோ ஸ்டாப் பண்ணி விட்டுட்டோம்னா எழுதவும் இல்லாத. அப்ப இதுலயும் நாங்க செய்யலாம். அவங்க மனதுக்குள்ள இங்க சொல்றது அது வழியில் இல்லை சொல்லி கொண்டு எழுதப்படும். இப்ப இதுலயே செய்யலாம் தானே. 10 பேர் எடுத்து இப்ப தாமரக்காவை நேம் எடுத்து இந்த எழுதுல எழுதுங்கன்னு சொன்னா இல்ல அது இப்ப வந்து நேரடியா ஏதாவது ஒன்று செய்யற நேரம் தான் மாணி அதுக்கு சரி.
என்னடா இப்ப ஓம்பான். இப்ப நீங்கள் என்ன எழுதி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நீ அப்படின்னா இப்படி செய்யலாம் கேள்வி. நீங்க இப்ப வந்திருக்க எல்லாருக்கும் நீங்க இந்த ஆறாண்டு ஒரு சொல்றீங்க, அதுல எழுத சொல்றீங்க. சொல்லு எழுத்து வேற